அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம தமிழ் கேலண்டர் எடுத்து பார்த்திங்கன்னா, இந்த வருடத்துடைய பெயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெயரை வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. அது என்னது அப்படின்னு பார்த்திங்கன்னா, பிரபவ வருடம் அப்படின்னு குறிப்பிட்டிருப்பாங்க. இந்த பிரபவ வருடம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது வந்து ஒரு சமஸ்கிருத பெயர். சமஸ்கிருதத்தில் வந்து 60 ஆண்டு பெயர்கள் வந்து வச்சுருப்பாங்க. அதாவது ஒவ்வொரு ஆண்டுக்கும் வந்து ஒவ்வொரு பெயர்களை வந்து கொடுத்துட்டு வருவாங்க. இந்த 60 ஆண்டு பெயர்கள் முடியும் போது மீண்டும் வந்து முதல்லேருந்து இந்த கணக்கு வந்து ஆரம்பிக்கும். இதுக்கு இணையான தமிழ் பெயர்கள் கிடையாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது. அதுதான் என்னங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த வருடத்துடைய பெயர் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அருட்ரோட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 40வது ஆண்டாக வருது. அருட்ரோட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. 60 ஆண்டு பெயர்கள் என்னென்னா நத்தோன்றல், உயிர் தோன்றல், வெள்ளொளி, பெருவகை, மக்கட்செல்வம், அயல்முனி, திருமுகம், தோற்றம், இளமை, மாலை, ஈர்ச்சுரம், குலவளம், முதன்மை, நேர்நிழல், விளைபயன், ஓவியக்கதிர், நற்கதிர், தங்கெழில், நிலவரையான், விரிமாண்பு, முற்றறிவு, முழு நிறைவு, தீர்ப்பகை, வளமாற்றம், செய்நேர்த்தி, நற்குலவி, உயர்வாகை, வாகை, காதன்மை, பெற்றாடை, அட்டி, எழில்மாறல், வீரியழல், கீழறை, நற்சேர்க்கை, மங்களம், பகைக்கோடு, உலக நிறைவு, அருட்ரோட்டம், நச்சுப்புலை, பிணைவிறகு, அழகு, பொதுநிலை, இகழ்வீறு, கிளிவிரக்கம், நற்றலைமை, பெருமகிழ்ச்சி, பெருமரம், தாமரை, பொன்மை, கருமை வீச்சு, முன்னியல் முடித்தல், அலலி, கொடுமதி, பெரிகை, ஒடுங்கி, செம்மை, எதிரோட்டம், வளங்கலன். இதுதான் வந்து தமிழில் இருக்கக்கூடிய 60 ஆண்டு பெயர்கள்.